இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், அவர் நம் பக்கத்துல இருக்கிறாரா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 124 வசனம் 1. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், if it had not been the Lord who was on our side when man rose up against us. Psalms chapter 124 verse 2. இந்த வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன எழுதுறார் அப்படின்னா, மனுஷர்கள், அதாவது என் கூட இருக்கிறவங்க எனக்கு விரோதமாய் கலகம் செய்தோ, இன்னும் ஏதோ ஒரு காரணத்தினாலோ விரோதமா எழும்பும் போது கர்த்தர் என் பக்கத்துல இல்லைன்னா அப்படின்னு இந்த வசனத்துல அவர் தொடர்ந்து எழுதுறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கர்த்தர் என்னோடு இருந்ததுனால நான் அவர்களை மேற்கொண்டேன், அவர்கள் எனக்கு எதிரா எதுவும் செய்ய முடியாமல் போனது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவர் என் கூட என் பக்கத்துல இருக்கிறாரா? அதாவது இந்த கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரை பார்த்து கேட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் வச்சிருப்போம். என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது பிரதர், இந்த சூழ்நிலையில நான் பிழைக்கிறதே கஷ்டம்னு நினைச்சேன். அது வியாதியா இருக்கலாம், சில வாழ்க்கையினுடைய நெருக்கடியான சூழ்நிலையா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு, இந்த நேரத்துல ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைன்னா, அவர் என்னை பிடிச்சி தூக்கலைன்னா நான் எழும்பி இருக்கவே மாட்டேன், நான் பொழைச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை சொல்லுவோம். இப்படி நம்ம கூட இருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓகே. அட் பிரசன்ட் இந்த நேரத்துல அவர் என் கூட இருக்காரா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம சொல்லலாம், பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க, ஆண்டவர் எப்பவும் நம்ம கூட தானே இருக்கிறாரு. நம்ம ஞானஸ்தானம் எப்போது அவரை ஏத்துக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்பத்துல இருந்து ஆவியானவர் தெளிவாய் நம்ம அபிஷேகம் பண்ணி நடத்துறார, அப்ப என் கூட தானே இருக்கிறாரு. நான் பெரிய பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்துல செய்கிறேனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது நடந்தது எப்போ அப்படின்னா, நேத்து நடந்திருக்கலாம், இன்னைக்கு காலையில் நடந்திருக்கலாம். இப்போ இந்த நேரத்துல அவர் நம்ம கூட இருக்கிறாரா? இதுதான் என்னோட கொஸ்டின். நம்ம நினைக்க கூடாது, நான் ஒரு தடவை என்னை அபிஷேகம் பண்ணவர் என் கூட தான் இருப்பார், என்னை விட்டு விலக மாட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதாவது நம்ம பைபிள்ல சிம்சோன் அப்படின்னு ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் அவரை வேறு பிரித்தார், நியாயாதிபதியாக வைத்திருந்தார். அதாவது அபிஷேகம், பெரிய பெரிய பராக்கிரமத்தை செய்கிற அளவிற்கு அபிஷேகம் பண்ணினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க நம்ம வசனத்துல அந்த பகுதியை வாசித்தா கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். பெலிஸ்தியர் எப்பெல்லாம் வர்றாங்களோ அப்ப சிம்சோன் அவங்கள முறியடிக்கிறார், அடிச்சு விரட்டுறாரு, தும்சம் பண்றாரு, நம்ம லாங்குவேஜ்ல சொல்றதா இருந்தா. அப்படியா பாவம் செஞ்சு அவர் நினைக்கிறாரு, இன்னும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தரனை அபிஷேகம் பண்ணியே வைத்திருக்கிறார், தன் தலையின் மேல் அபிஷேகமானது இருக்குது அப்படின்னு நினைச்சுதான் கடைசியா வாசிக்கிறான். பெலிஸ்தியர் வந்தாங்களாம், இவர் என்ன பண்றாரு, இன்னும் கர்த்தர் தன்னிடத்திலிருந்து எடுபட்டு போனதை உணராமல், தன் பக்கத்துல அவர் இல்ல அப்படின்றத உணர்ந்து கொள்ளாமல் வழக்கம் போல சண்டைக்கு போறாரு. அந்த இடத்துல பையனை பிடிச்சி கட்டிட்டாங்க, கண்ணை புடுங்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல, நேத்து என்னை கண்டு பயந்த பிசாசு தானே, நேத்து இந்த சபையில நான் பண்ண அற்புதம் தானே, நான் கொடுத்த மெசேஜ் தானே அப்படின்னு அநேக நேரத்துல அசால்ட்டா இருந்துடுறோம். எனக்கு அன்பானவர்களே, அட் பிரசன்ட் இந்த நேரத்துல என் கூட இருக்கிறாரா? நான் ஒவ்வொரு நாள் எப்பவுமோ நான் வாங்கின அந்த ஞானஸ்நானத்தை வச்சு கிடையாது, அபிஷேகத்தை வச்சு கிடையாது. இன்னைக்கு நான் என்னை பலிபீடத்துல இருதயத்தை வச்சனா, என்னை சோதித்து பார்த்தனா, தேவனுக்கு முன்பாக எனக்குள்ள ஏதாவது அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் ஏதாவது இருக்கா, நான் என்னை சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட போய் என்னை நிலைநிறுத்தி முன்னிட்டு நான் எல்லா விதத்திலும் தேவனோடு கூட இருக்கிறேனா, அவர் என் பக்கத்துல இருக்கிறாரான்னு நான் ஒவ்வொரு நாளும் சோதிச்சு பார்க்கணும். நம்ம எப்ப இந்த காரியத்தை செய்யறோமோ அப்போதான் ஒவ்வொரு நாளும் இன்னும் கொஞ்சமாய் அவரை நெருங்குகிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா, நீர் எங்களை வேறு பிரித்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி தகப்பனே. நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அந்த அந்த அழைப்பிலே நிற்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, இந்த உலகம் ஒரு பக்கத்துல எங்களை இழுக்கலாம், பல விதமான காரியங்கள் இச்சைகளினால நாங்கள் மோசம் போய்விடாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்துல எங்களை பரிசோதித்து பார்க்க ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமா உம்மை கிட்டி சேருகிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்கப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.